ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான். சிஎஸ்கேவோட 2வது தோல்வி. 5 விக்கெட்டில் தோத்துட்டாங்க பஞ்சாப் கிங்ஸில். தெரிஞ்சிருக்கும். நான் என்ன பார்த்தேன் செகண்ட் இன்னிங்ஸ்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு. 15 ரன் ஷார்ட்னு நான் முதலே சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது. ஏன்னா லுக்கிங் அட் த பிச்சு, ஃப்ளாட் பிச்சு, பேட்டிங் பேரடைஸ், வெரி குட் பேட்டிங் கண்டிஷன். அதனால தான் நான் சொன்னேன் 15 ரன் ஷார்ட் வித் திஸ் போலிங் லைனை. போலிங் லைனு ஒன்றும் அவ்வளோ மெனசிங், அவ்வளோ த்ரெட்டனிங்காக இல்லைன்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக 10 பால் முன்னாடி முடிச்சிட்டாங்க. இன்னொரு 15 ரன் இருந்ததுன்னா இன்னும் இருக்கும் எண்ட் ஆஃப் 20th ஓவருக்கு. எனிவே பிரசாந்த் ஆரியாவுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவரோட இன்னிங்ஸ் பாருங்கள். 11 பாலில் 39, 3 4, 4 6, ஸ்ட்ரைக் ரேட்டாக 354. ஹி டிட் இஸ் ஜாப் ஃபார் பஞ்சாப். அங்கே மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ரைட், ஏன் தோத்தாங்கன்னு பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு மேட்ச் ஆனால் 127 பேட்டிங் கொலாப்ஸ் அண்ட் டிஃபெண்ட் பண்ண முடியல. பஞ்சாப் கிங்ஸ் எதிராக 209 ரன்னே உங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா எவ்வளோ ரன் வேணும்? என்னோட ப்ரிவியூவில் எடுத்து பாருங்கள். நான் அப்பயே சொன்னேன் இது பேட்டிங் பிச்சாக மாறிடுச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து பேட்ஸ்மேன் லெட் டவுன் அண்டர் ப்ரெஷரில் 127 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. பட் இந்த மேட்ச்சில் பிச்சு ஃப்ளாட்டாக இருக்குது. bowlers வில் பி அண்டர் ப்ரெஷர்னு. இட் ஆல் டிபெண்ட்ஸ். 7 to 14 ஓவர்ஸில் விக்கெட் எடுக்கலைன்னா டெத் ஓவர் கித் ஓவர்லாம் மறந்துருக்கான்னு. இன்னும் நீங்கள்லாம் டெத் ஓவர் டெத் ஓவர் போவாடுவான்னா 7 to 14 ஓவரில் விக்கெட் எடுக்கலைன்னா கடைசியில் செட்டு பிளேயர் தான் இருப்பாங்க, ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 ப்ரெடிக்டபுளாக ஆகிட்டார். இப்போது 0 for 38. அண்ட் இம்பேக்ட் பிளேயராக ராகுல் சார்ல் வந்தார், லெக் ஸ்பின்னர். 0 for 46. ரெண்டு பேருமே சேர்ந்து 8 ஓவரில் 84 ரன் கொடுத்துட்டாங்க. விக்கெட்டே இல்லை. இன்னொரு மிடில் ஓவரில் விக்கெட் எடுக்கல. ஸ்ரேயஸ் ஐயருக்கும் தெரியும் ஆல் அவுட் ஆகலன்னா நம்ம தோக்க மாட்டோம். ஏன்னா யூ கேனாட் டிஃபெண்ட் திஸ் வித் திஸ் போலிங் லைனர். பிரசாந்த் வீரை 14 கோடி கொடுத்து எடுத்திருக்கீங்க. ஒரு ஓவர் கூட அவருக்கு போலிங் கொடுக்கல. என்ன பேசிஸில் எடுத்தீங்க? அப்போது அவர் என்ன பேசில் திறமை எடுத்தாங்க? UPKL அப்படின்னு ஒன்று நடக்குது, TNPL மாதிரி, உத்தரப்பிரதேஷ் கிரிக்கெட் லீக். அதுலேருந்து தான் எடுத்தாங்க இவங்க ஸ்கவுட்டிங் டீமு. பிரமாதமான பிளேயர்னு. 14 கோடி. சரி, ஓகே, ஐம் நாட் பிளேமிங் தட் கிட். ஏன் அவருக்கு போலிங் கொடுக்கல? அப்போது எடுத்தீங்களே, ஏன் கொடுக்கல? ஏன்னா சேப்பாக்கில் 4th வின் லைனாக ஜெயிச்சுட்டு போகிறாங்க பஞ்சாப் கிங்ஸு. நீங்கள் ஆப்ஷனில் இந்த மாதிரி 14 கோடி 28 கோடி 2 பிளேயர்லேயே வேஸ்ட் பண்ணிங்கன்னா முக்கியமான பிளேயரு நான் எடுக்கல. ஏன்னா நேதர் ரிலீஸ் இன்ஜூரி ஆகிட்டார் ஒன்று. ஸோ இந்த ஸ்கோரில் எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியுங்க? ஸ்பெஷலி 150 ப்ரெடிக்டபிள் ஆகிட்டார். ஃப்ளாட் பிச்சு, நத்திங் ஃபார் த bowlers. அங்கே ஸ்டில் போலிங் நீங்கள் ஷார்ட் பிச்சு பவுன்சர் போடுறீங்க, பயமுத்துறீங்களா நீங்கள்? ஆர்யாவையும் ஸ்ரேயஸ் ஐயரையும் அழகாக பேக் ஃபுட்டில் போய் புல் பண்ணுறாங்க, உக் பண்ணுறாங்க, 6 போய் விடுவுது. ஒன்று ஸ்பீடு இருக்கணும் 150 ப்ளஸ்ன்னு. இந்த ஸ்பீடை வச்சுட்டு நீங்கள் ஷார்ட் பிச்சு போட்டிங்கன்னா எந்த பக்கம் அடிக்கலாம்? இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு அடிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வீக் போலிங் அட்டாக்கும். மேட் ஹென்ரி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர், ரவுண்ட் த விக்கெட் போலிங் போடுறீங்க. தேர்ட் மேன் இல்லாமல் ஷார்ட் தேர்ட் மேன் வச்சுட்டு போடுறாரு. ரவுண்ட் த விக்கெட் ஆங்கிள் எப்போதுமே ரவுண்ட் த விக்கெட் ரைட் ஆம் பாஸ் பாலில் போடும்போது பால் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நோக்கி தான் போவோம். லைட்டாக எட்ஜ் ஆனாலும் போதும், பின்னாடி போயிடும் 4. தேர்ட் மேன் இல்லாமல் நீங்கள் எப்படி போடலாம்? ஸோ 2 வாட்டி எட்ஜ் ஆச்சு, 2 4 அங்கே போயிடுச்சு, 8 ரன். தட் மீன்ஸ் கேப்டன்சி ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் சரியாக பண்ணலன்னு அர்த்தம். ஒரு நாள் தோனி இருப்பார், அவர் செட் பண்ணுவார் ஃபீல்டை. இது பேசிக் ஹென்ரிக்கான்னு தெரிய வேண்டாமா? இதே கேன் வில்லியம்சன் இருந்தால் அவருக்கு கண்டிப்பாக சொல்லியிருப்பார், இப்படி போடாத, இன்னைக்கு ரவுண்ட் த விக்கெட் வரியா, தேர்ட் மேன் வச்சுக்கோன்னு, ஓவர் த விக்கெட் வரியா, டீப் ஃபைன் லேக் வெயின்னு. இதுதானே கிரிக்கெட் பேசிக் சென்ஸ். அது இல்லாமல் நீங்கள் ஷார்ட் தேர்ட் மேன்லேயே வச்சு லாங்காக போட்டு ஷார்ட்டாக போடுறீங்க, அது எட்ஜ் ஆகி 4 போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் நீங்கள் பிளண்டர் பண்ண என்ன பண்ண முடியும்? சிவம் டூபே T20 வேர்ல்ட் கப் ஜெயிக்கும் போது சம் இம்பார்ட்டன்ட் ஓவர், இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் விக்கெட்லாம் எடுத்தார். இது போலிங்கே போடல அவர். ஏன் அவருக்கு போலிங் கொடுக்கல? பேரஸ் எல்லாருக்கும் அடி விழுவுது. மேட் ஹென்ரி பாருங்கள், 2 விக்கெட் எடுத்தார். பட் 54 ரன் 4 ஓவரில். கம்போஜ் 3.4 ஓவர் 43 ரன். ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்தாங்க மேட் ஹென்ரி, கம்போஜ். பட் எப்போ வேணுமோ அப்போ எடுக்கலையா? எல்லாருமே டபுள் ஃபிகர் டாப் 6ல். 15th ஓவர்லேயே அங்கே மாறிச்சு மேட்ச். ஏன்னா 6 ஓவரில் 62 வேணும் கடைசியில். அதில் வந்து 15th ஓவர் அண்ட் 18th ஓவர் இந்த 2 ஓவர்லேயே 14 ஒன்று 13 ஒன்று மேட் ஹென்ரி கொடுத்துட்டாரு. 27 ரன்னு முடிஞ்சு போச்சு மேட்ச் அங்கே. அதுக்கப்புறம் ஷேஸ் அவுட் பண்ணி என்ன இருக்கிறது? ஸ்டில் சஷாந்த் சிங் அண்ட் மார்க்கஸ் டோனி இப்போ க்ரீஸில் இருக்காங்க. வெரி குட் பிளேயர், மேட்ச் வின்னர்ஸ் அவங்கெல்லாம். அதுவும் இல்லாமல் மார்க்கோ ஜான்சன் 7 அடி, அவர் ஒரு பேர் கட்டி நின்றுட்டு இருக்காரு வெளில. ஸோ 210 வச்சே நீங்கள் டிஃபெண்ட் பண்ணணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. 10 ஓவரில் ஈவன் ஸ்டீவனாக தான் இருந்தது. பஞ்சாப் இன்ஃபேக்ட் ஒரு விக்கெட் எக்ஸ்ட்ரா விட்டாங்க. 103 for 2, சிஎஸ்கே 101 for 1. அந்த ஸ்பீடில் போனதுக்கு 225 230 போகணுன்னு நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரிவ்யூலேயே. 10வது ஓவர் ஈக்குவல். பட் 15 ஓவரில் 18 ரன் லீட் எடுத்துட்டாங்க. 163 for 3, சிஎஸ்கே 145 for 4 ஆகிடுச்சு. அண்ட் செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 95 பஞ்சாப் கிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் 61,
முடிஞ்சு போச்சு அங்கே. அப்புறம் 4th விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஒரு 59 ஷ்ரேயஸ் ஐயர் கூட. அண்ட் மொத்தத்தில் வெரி புவர் bowling. 210 கண்டெயின் பண்ண முடியல. கேப்டன்சி இஸ் வெரி பேட். சரி, கேப்டன் தான் ப்ரெஷரில் இருக்கார் ஃபீல்டு உள்ள. ஏகப்பட்ட கோச்சில் ஒரு வாட்டி காட்டுறாங்க, ஒரு 10 கோச்சுக்கு மேலே சப்போர்ட் ஸ்டாஃப் உட்காந்துருக்காங்க. மெசேஜ் அனுப்ப வேண்டி தானே உள்ள எல்லா ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட்டில் சொல்ல வேண்டி தானே. அந்த மாதிரி நேரம் தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுவார் தோனி. டக்குன்னு ஜோகிந்தர் சர்மா ஓவர் கொடுத்தாரு 2007 வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டோம். அதே மாதிரி டக்குன்னு ஒரு அவுட் ஆஃப் த வே பாக்ஸ் திங்க் பண்ணோம். ரெகுலராக போடுற டூபைக்கும் போலிங் தரல, எதுக்காக 14 கோடி எடுத்தாங்களோ அந்த பிரசாந்த் வீருக்கும் நீங்கள் போலிங் தரல. 2 ஓவர்ஸ் பிளேயரை வச்சுட்டு என்ட்ரா நீங்கள். அண்ட் மேத்யூ ஷாட்டும் இல்லை, ஜெமி ஹோர்டனும் இல்லை, அண்ட் பிரேவிஸ் வேறு இல்லை, ஏற்கனவே தெரியும். அது எப்படி நீங்கள் 2 ஓவர்ஸோடு போகலாம்? இல்லை மற்ற பேர்லாம் இன்னும் அவ்வளோ பயங்கரமான பும்ரா மாதிரி போலர்ஸாக இருக்காங்க. இன்னும் 2 4 விழுந்தாலே அடி விழுந்தாலே எல்லாமே ப்ரெஷரில் வந்துடுவாங்க. எனிவே மொத்தத்தில் இதான் நான் பார்த்தா. இப்போ நாளைக்கு மேட்ச் இருக்குது ஆர்சிபி கூட. விராட் கோலி இப்போ ரெடி ஆகிட்டார் பேடு கட்டிட்டு. வாங்க நீங்கள் வாங்க, ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு. எனிவே ஜோக்ஸை பார்ப்போம். அதோட ப்ரிவியூ எடுத்துகிட்டு அப்புறம் வரேன். நீங்கள் சொல்லுங்கள் எந்த இடத்துல தோற்றோம், ஏன் தோற்றோம், எப்படி தோற்றோம், இன்னும் எவ்வளோ தோப்போன்னு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிறேன். பொறுப்பாக அதை பற்றி நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஹைப்பு பண்ணி விடுங்க. இன்னொரு வேலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.